அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், த்ரிஷா, ஸ்னேகா, மோகன் அண்ட் வெங்கட் பிரபுவோட ஒட்டுமொத்த டீமும் நடிச்சிருக்கிற த கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படத்துல இருந்து விசில் போடு அப்படின்னு ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா 5 கோடி பார்வையாளர்களை பெற்றிருக்கு. இந்த படத்துடைய இந்த பாடல் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு ஒரு பக்கம் விஜய் ஸ்டெப் வேற லெவலில் இருக்குல்ல, அட்டாடாடா பிரபுதேவா மாஸ்டர் பின்னி பெடல் எடுத்துட்டாரே அப்படின்னு, இன்னொரு பக்கம் பிரசாந்த் பிரித்து மேஞ்சிட்டாரு, டாப் ஸ்டார் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு விதமான விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதில் ஒரு பக்கம் எக்ஸ்டெண்டாக போய் பட்டிமன்றமே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதேவா ரசிகர்கள் சைலண்டாக அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தளபதி விஜயோட ஃபேன்ஸும் டாப் ஸ்டார் பிரசாந்தோட ஃபேன்ஸும் வந்து களத்தில் நின்று டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன் இப்படி ஒரு எக்ஸ்பிளனரி நீங்கள் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பாட்டு ரிலீஸ் ஆகி 3 நாட்களாகவே இந்த படத்தில் யாருடைய ஆட்டம் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போட்டி வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. சோஷியல் மீடியா முழுக்க இந்த படத்துடைய பாடல்கள், அதாவது இந்த ஸ்டெப்ஸை வந்து கட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போலிங்லாம் வந்து எடுத்து இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இந்த 2K கிட்ஸை பொறுத்த வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கோட் படத்தில் நடிக்கிறவர் பிரசாந்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஆனால் கிட்டத்தட்ட வந்து வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்த்தா பிரசாந்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட வரலாறு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மறுக்க முடியாத உண்மை. அந்த வரலாறை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வைகாசி பிறந்தாச்சு இந்த படம் தான் பிரசாந்தோடைய ஆரம்ப படமா அமைஞ்சது. அறிமுகமான முதல் படத்திலேயே பாடல்கள் அத்தனையும் சூப்பர் டூப்பர் ஹிட்டா அமைஞ்ச ஒரு ஹீரோ கண்டிப்பா பிரசாந்த் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு படம் மக்கள் கிட்ட போய் முழுசா ரீச் ஆகுறதுக்கு எந்த அளவுக்கு பாட்டு, அதாவது படம் நல்லா இருக்கணுமோ அதே அளவுக்கு பாட்டும் நல்லா இருந்தா மட்டும்தான் அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரீச்சை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் அப்படிங்கிறது அப்போதைக்கு இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதை வந்து பர்ஃபெக்டா அமைஞ்ச ஒரு ஹீரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிரசாந்த் தான் சொல்லலாம். அவர் அறிமுகமான வைகாசி பிறந்தாச்சு படத்துல தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது அப்படிங்கிற இந்த பாட்டு, தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா, அன்னைக்கு இருக்கக்கூடிய காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ்ல கண்டிப்பா இடம்பெற்ற ஒரு பாடல் அப்படிங்கறத நான் சொன்னா உங்களால நம்பாம இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஏகப்பட்ட பாட்டு இருக்கு. பட் அன்னைக்கு இருந்த டைம்ல இந்த பாட்டு தான் அதிகப்படியான காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல வந்து போடப்பட்ட பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு பாட்டு அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு பிறகு வண்ண வண்ண பூக்கள் படத்துல வந்த கண்ணம்மா பாட்டு, இளையராஜாவுடைய குரல்ல வந்த அந்த பாட்டும், கண்ணம்மா காதல் என்னும் கவிதை சொல்லடி, பிரசாந்த் யாரு, இவர்கிட்ட என்னமோ இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இண்டஸ்ட்ரியில இருக்க அத்தனை பேரையும் பிரசாந்தை நோக்கி திரும்பி பார்க்க வைத்த ஒரு படமா அமைஞ்சது. அடுத்ததா அவருக்கு அமைஞ்ச படம் தான் செம்பருத்தி. செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த படத்துல அமைஞ்ச அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்களா அமைஞ்சது. நான் சொன்னோடனே உங்களுக்கு மனசுக்குள்ள அப்படியே முணுமுணுக்குன்னு நினைக்கிறேன். நிலா காயும் நேரமா இருக்கட்டும், நிலா காயும் நேரம் சரணம், பிறகு வந்து சலக்கு சலக்கு அந்த பாட்டா இருக்கட்டும், செல்லக்கு செல்லக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே, நடந்தால் ஆரடி இந்த பாட்டா இருக்கட்டும், நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி, இப்படி ஒவ்வொரு பாட்டுமே இந்த படத்துல அவருக்கு மிகப்பெரிய வெற்றி பாடல்களா அமைஞ்சது. அந்த படத்தை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் படமாகவும் மாற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி விண்டேஜ்ல இருக்கிற பிரசாந்தை எல்லாருமே பார்த்து அவருடைய பாடல்கள் எல்லாருக்குமே ரசிச்சு இப்படி ஒரு டாப் கியர்ல போயிட்டு இருந்த நம்ம காதல் இளவரசனா இருந்த பிரசாந்தை தான் ஜீன்ஸ் அப்படிங்கிற படம் வந்து டாப் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கொண்டு வந்துச்சு. அதோடைய கிரெடிட் வந்து நிச்சயமா டைரக்டர் சங்கருக்கு தான் போய் சேரும். ஏன் அப்படின்னா, ஒரு கிராமத்து பையனாவோ ஒரு காலேஜுக்கு போகிற பையனாவோ மீசை வைத்திருந்த ஒரு பிரசாந்தை வந்து பார்த்து நம்ம எல்லாரும் பழக்கப்பட்டிருந்தோம். பட் அப்படியே கட் பண்ணால் க்ளீன் ஷேவு, வேற மாதிரி ஒரு லுக்கு, ஏதோ ஃபாரின் போயிட்டு வந்து அப்படியே என்னமோ பண்ணி ஒரு மேஜிக் பண்ண மாதிரி ஒரு மேஜிக்கை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாரு சங்கர் அப்படின்னு தான் சொல்லணும். படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 26 வருஷத்துக்கு பிறகும் ஹிட் லிஸ்ட்டில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிளே லிஸ்ட்டில் இடம் பிடித்த ஒரு ஆல்பம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஜீன்ஸை வந்து சொல்லலாம். அதில் வந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயம் இந்த பாட்டாக இருக்கட்டும், பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், அன்பே அன்பே கொல்லாது இந்த பாட்டாக இருக்கட்டும், அன்பே அன்பே கொல்லாதே,
வாராயோ தோழியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கோலாம்பஸ் பாட்டா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு பாட்டுமே பிரசாந்தை வந்து வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி மக்கள் கிட்ட அதிகப்படியான ரசிகர்களை வந்து அவருக்கு பெற்று தந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜீன்ஸ் படத்துக்கு பிறகு பிரசாந்தோடது டாப் கியர், அதுக்கப்புறம் தான் ஒரு டாப் ஸ்டாரை வந்து கன்வெர்ட் ஆயிட்டார்ல, அதுக்கு பிறகு தொட்டதெல்லாம் தூள் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் எடுத்த எல்லா படங்களுமே அவருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் படங்களா அமைஞ்சது. அதுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் சேர்த்தது அவருக்கு அமைஞ்ச பாடல்கள் அப்படிங்கிறதும் உண்மை. கண்ணெதிரே தோன்றினால் இந்த படத்துல இவருக்கும் சிம்ரனுக்கும் இருந்த அந்த காம்போ வந்து வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஆன் ஸ்கிரீன்ல பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு டேட் வரைக்கும் பிரசாந்த் அண்ட் சிம்ரன் இவங்க 2 பேருடைய பேர் காம்போ வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய கெமிஸ்ட்ரியும் நல்லா இருக்கும், அவருடைய பாடல்களும் அதே சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் லைனா வந்து சொல்லலை, பட் அப்படியே ரேண்டமா அவருடைய பாடல்கள் அத்தனையும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணெதிரே தோன்றினால் இந்த படத்தை தொடர்ந்து சாக்லேட் படமா இருக்கட்டும், இப்போ வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி சாங் ஒரு பப் சாங் பண்றப்ப இந்த மலை மலை மருத மலை இந்த பாட்டு இடம்பெறாத ஒரு பாட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் ஆன ஹரியோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன தமிழ் இந்த படத்துல வந்து மறுபடியும் பிரசாந்த் அண்ட் சிம்ரன் வந்து இவங்களோட காம்போ வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதில் வந்துருக்கிற அந்த சூப்பரான மெலடி கண்ணுக்குள்ளே காதலா அது வந்து இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெலடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த பாட்டும் வந்து சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதுக்கு பிறகு வந்த ஸ்டார் படமாக இருக்கட்டும், ஜோடி படமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே ஏஆர் ரஹ்மான் அண்ட் பிரசாந்த் இவங்களுடைய காம்போவில் ஒரு படத்தோடைய ஒட்டுமொத்த ஆல்பமும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சதுக்கு மிகப்பெரிய காரணமாகவும் அமைச்சது. ஸோ ஒரு பாட்டு வந்து ஒரு ஹீரோவை வந்து எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறதுக்கும் நிச்சயமா வந்து பிரசாந்த் ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த பீரியட் டைம்ல, அதாவது 97 to ஒரு 2005 வரைக்கும் அதிகப்படியா ஃபாரின்ல வந்து கலை நிகழ்ச்சிகள் நடத்திய ஒரு பெருமை வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் அவருக்கு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் தான் வந்து ஹையஸ்ட் ஷோஸ் வந்து இண்டிவிஜுவலா வந்து போய் நடத்தியிருக்காரு. அதாவது அவருடைய பாடல்களையும் அவர் கூட நடித்த ஹீரோயின்கள் அத்தனை பேரையும் அந்த ஃபாரின் ஷோஸ்க்கு வந்து கூட்டிட்டு போய் ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக நடத்திய ஒரு கிரெடிட்டும் வந்து யாருக்கு சேர்ந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்துக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லணும். ஒரு நாள்ல ஒரு தடவையாவது இந்த பாட்டை கேட்காம கடந்து போக முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஆல்பம் தான் அவருக்கு வந்த மஜ்னு அப்படிங்கிறது சொல்லணும். லைலா மஜ்னு கதைகள் நம்ம பார்த்துருக்கோம், பட் மஜ்னுவுக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரியே ஒரு சூப்பரான ஒரு பிசிக்கோட அந்த படத்துக்காக எல்லா வகையிலும் தயார் பண்ணியிருப்பாரு பிரசாந்த் அப்படின்னு தான் சொல்லணும். பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய கரியரில் வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்களே நம்ம வந்து சொல்லணும். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா படத்திற்காக, அதாவது சினிமாவிற்காக முறைப்படி ஃபைட் கற்றுக்கிட்டார், சினிமாவிற்காக முறைப்படி நடனத்தை கற்றுக்கிட்டார். ஒவ்வொரு படத்திலையும் அவர் பண்ணக்கூடிய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தன்னை வந்து தயார்படுத்திக்கிறதுல நிச்சயம் வந்து பிரசாந்த் வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு கொடுப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் மஜ்னு படத்தில் ஒரு பாடல் காட்சிக்காக வந்து ஜிம்னாஸ்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் தேவைப்பட்டது. அதையும் முறைப்படி கற்றுக்கிட்டு இந்த படத்தில் நிறைய இடங்களில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி கதைக்கு ஏற்றபடி பாடலுக்கும் ஏற்றபடி தன்னை தயார்படுத்திக் கொள்றதுல பிரசாந்த் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படி பாடல்கள் ஸ்பெஷல் பற்றி நம்ம பேசுகிறப்ப நிச்சயமாக வந்து அதில் வந்து திருடா திருடி அவருக்கு வந்து லைஃப்பில் அமைஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்பம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்ப காலத்திலேயே வந்து தேன் தேன் தித்திக்கின்ற தேன் அந்த பாடலாக இருக்கட்டும், இன்னைக்கும் கரண்ட்ல வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் பாடலாக இருக்கக்கூடிய ராசாத்தி இந்த பாட்டும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பக்கபலம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்னேகா அண்ட் பிரசாந்த் இவங்களுடைய காம்போல வந்து விரும்புகிறேன் படத்துல ஒத்த பார்வை பார்த்தா உடம்புல சக்தி ஏறுதாத்தா, இப்படி ஒவ்வொரு படத்துல ஒரு படத்தை பத்தின டைட்டில சொன்ன உடனேயே அதுல இருக்கிற பாடல்களை விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு, வாய் விட்டு பாடக்கூடிய அளவிற்கு அவருக்கு பாடல்கள் பக்கபலமா அமைஞ்சது அப்படிங்கிறது உண்மை. ஸோ ஒரு ஹீரோவுக்கு வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல நிச்சயமா அவருக்கு அமையக்கூடிய கதைகள், அவருக்கு அமையக்கூடிய பாடல்கள் அப்படிங்கிறத நான் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். அப்படி எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா அமைஞ்ச ஒரு ஹீரோ தான் பிரசாந்த் அப்படிங்கிறதும் உண்மை. இப்படி தொடர் ஹிட்களால் மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பை பெற்றிருந்த நம்ம பிரசாந்த் ஒரு கட்டத்தில் சின்ன சின்ன சர்க்கிள்கள் அவருக்கு அங்கங்க இருந்தது. அதையும் மீறி 2011 அவர் கொடுத்த மம்பட்டியான் அந்த படத்துல வந்து அந்த மலையூர் மம்பட்டியான் பாட்டு
கல்யாண வீடுகளில் பெண் அழைப்பிற்கும் இந்த பாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது போடுற அவங்களுக்கும் தெரியாது, பர்ஃபார்ம் பண்ணுற அந்த மக்களுக்கும் வந்து தெரியாது. ஆனால் இப்போ வரைக்கும் அதிகப்படியான மணமேடையில் ஒலித்த ஒரு பாடல் அப்படிங்கிற பெருமை கிரெடிட் வந்து அந்த பாடலுக்கு சேரும். அந்த கிரெடிட் வந்து நம்ம பிரசாந்துக்கு வந்து கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு அவருடைய படங்கள் வந்து பெருசாக வந்து ரிலீஸ் பண்ணலை அப்படின்னாலும் அவருடைய பாடல்கள் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு பெரிய பிளேஸை வந்து பிடிச்சிருந்தாரு அப்படிங்கிறதும் உண்மை. ஸோ அந்த மம்பட்டியானுக்கு பிறகு தொடர்ந்து அவருக்கு வந்த படங்கள் பெருசாக வந்து கை கொடுக்கல. அதற்கு மிக முக்கியமான காரணமாக வந்து நம்ம பார்க்குறது, இதுக்கு முன்பு வரை அவருக்கு கை கொடுத்த அந்த ஹிட் பாடல்கள் அவருக்கு அடுத்தடுத்து வந்த படங்களில் பெருசாக அமையலை அப்படிங்கிறது உண்மை. ஸோ இப்படி இந்த பாடல்கள் வந்து எங்கே மிஸ் ஆச்சோ அப்போ வந்து ஒரு சின்ன வெற்றிடம் அப்படிங்கிறது அவருக்கு இருந்தது. ஆனால் இத்தனை வருட கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்தோட தரப்பில் வந்து பெருசாக படங்கள் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகலை. ஆனாலும் சோஷியல் மீடியாவில் தன்னுடைய பாடல்கள் மூலமாக ஒரு பெரிய இடத்த வந்து ஆக்கிரமிச்சிருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்படி இவ்வளவு கலைபரங்களுக்கு மத்தியில் யுவன் சங்கர் ராஜா இசையில் விஜய் அவர்களோடு அவர் இணைந்து நடித்திருந்த த கோட் படத்துல இருந்து விசில் போடு சாங்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் காரணம், அந்த பாட்டில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த 3 ஹீரோக்களும், அதாவது விஜயா இருக்கட்டும், பிரபுதேவாவா இருக்கட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், 3 பேருக்குமே வயது 50 அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அட் திஸ் ஏஜ், இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியுதே அப்படிங்கிற ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டிஸ்கஷனுக்கு மிக முக்கியமான காரணமாகவும் அமைஞ்சது. அதில் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு எனர்ஜியோட ஒரு பர்ஃபார்மன்ஸை பிரசாந்த் தரப்பில் கொடுத்திருந்தார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அந்த ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா முழுக்கவே ஆக்கிரமிச்சிருந்தது. ஃபைனலாக இப்படி சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யாரோ 10 பேர் அடித்து டான் ஆனவன் நான் இல்லை, நான் அடித்த 10 பேருமே டான் அப்படிங்கிற இந்த டயலாக் பிரசாந்துக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒத்து போகும். ஏன் அப்படின்னா அவருடைய காலகட்டத்தில் அவருக்கு போட்டியாளராக இருந்த நடிகர்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தான் சொல்லணும். ஒரு பக்கம் இவர் வந்து படங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் கூடவே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்கள் ரிலீஸ் ஆகும், கமல் சாரோடைய படங்கள் ரிலீஸ் ஆகும், விஜய் தரப்புலேருந்து படங்கள், அதுக்கப்புறம் அஜித் தரப்புலேருந்து, விக்ரம் தரப்பில், இந்த மாதிரி எல்லா போட்டியாளர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஃப்பான காம்படிட்டர்ஸாக இருந்தாங்க. அந்த டைம்லையும் வந்து தனக்கான ஒரு மிகப்பெரிய இடத்தை வந்து பிடித்த ஒரு பெருமை வந்து பிரசாந்துக்கு வந்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னும் கோட் படத்திலிருந்து அவருடைய பல விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். அது உங்களுக்கு நிச்சயமாக சர்ப்ரைசிங்காகவும் இருக்கும். அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.